நம்ம கிளினிக்கு எப்படி வரணும், உங்களை பற்றி கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் சொல்லிடுங்க சார். ஓகே. ஸோ நம்ம கிளினிக் இருக்கிறது வந்து கோத்தகிரி பிளாக், அதாவது மேட்டுப்பாளையத்துலேருந்து கோத்தகிரிக்கு வரக்கூடிய ரூட்டில் இருக்குங்க. ஸோ இதில் வந்து அரவேணு அப்படிங்கிற ஒரு பஸ் ஸ்டாண்டு, அந்த பஸ் ஸ்டாண்டை ஒட்டியே அது கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டருக்குள்ளேயே நம்ம கிளினிக் இருக்குதுங்க. ஓகே, சரிங்களா. ஸோ கோத்தகிரி வரைக்கும் கூட போகணும்னு அவசியம் இல்லை, கீழேருந்து வரவங்க அதுக்கு முன்னாடி ஸ்டாப் அரவேணுங்கிறது. ஸோ என்னை பற்றி சொன்னோன்னா, என் பேர் முகமது இப்ராஹிம். நான் வந்து கம்ப்ளீட்டாக மேனுஃபேக்சரிங் சைட் பார்த்துக்கிறேன், ஹெர்பல் சோர்சிங் எல்லாமே பார்த்துக்கிறேன். கிளினிக் சைடு வந்து கபீர் சார் பார்த்துக்கிறாங்க. இந்த மேனுஃபேக்சரிங் சைட் ஃபுல்லாக நான் பார்த்துக்கிறேன். சார், இங்கே நீங்கள் நிறைய பாட்டில்ஸ் வச்சுருக்கீங்க, இது என்னென்ன யூசேஜ் சார்? ஆக்சுவலாக இந்த பாட்டில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மூலிகை பொடிகள் தாங்க. சரிங்களா. நமக்கு அதிகமாக இன்னைக்கு வந்து நம்மக்கிட்ட வாங்குறவங்க வந்து அவங்களுக்கு கவுண்டிங் பிரச்சனை, மொட்டிலிட்டி பிரச்சனைக்காக வாங்குறாங்க. அதனால குழந்தையின்மை பிரச்சனைகள் வர்றதுனால நம்மக்கிட்ட இந்த மூலிகை பொடிகள் வாங்குறாங்க. இது ஒன்று. ஒரு 5-6 பெனிஃபிட் சொல்லலாம். நரம்பு பலவீனம், ஸ்டாமினா சப்போர்ட்டு, ஸ்ட்ரெஸ்ஸு, நல்ல தூக்கம் வர்றதுக்கு. அது மாதிரி சில பேருக்கு பேக் பெயின் இருக்கும். சார், நான் பேக் பெயினால ரொம்ப அவதிப்பட்டேன், இதை சாப்பிடும் போது எனக்கு பேக் பெயின் குறைஞ்சிருக்கு. போன வாரம் ஒருத்தவங்க இந்த மாதிரி ஃபீட்பேக் கொடுத்தாங்க. அதிகமாக அலைவேன் நான் மார்க்கெட்டிங்கில், எனக்கு அது குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி நான் பைக்கில் அதிகமாக சுற்றுவேன், எனக்கு உடல் வலி பயங்கர அதிகமாக இருக்கும், அது குறைஞ்சிருக்குன்னு சொல்லி ஃபீட்பேக்கும் கொடுத்துருக்காங்க. நிறைய இருக்குது. ஸோ நான் சொன்ன எல்லா பெனிஃபிட்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக்ஸ் இருக்குது. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா கவுண்டிங் பிரச்சனைகளுக்கு நாங்கள் மெயினாக கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி ஆண்களுக்கான ஒரு முழு வெல்னஸ் ப்ராடக்டாக இருக்கும். அவங்களுக்கு தேவைகள், அவங்களுடைய தாம்பத்திய தேவைகள், அவங்களுக்கான ஸ்டாமினா சப்போர்ட்டு, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸு, டயர்ட்னஸ்ஸு, ஸ்லீப்பு. ஸோ ஆண்களுக்கு ஒரு முழுமையான ப்ராடக்டாக இருக்கும். இது தெளிவாக சொன்னீங்க. இப்போ இவ்வளோ பாட்டில் வச்சுருக்கீங்களா, இது எல்லாமே எல்லாத்தையுமே கொடுப்பீங்களா இல்லை ஒவ்வொன்றுன்னு ஒருத்தர்? சூப்பரான கொஷினுங்க, ரொம்ப முக்கியமானது. இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து நிறைய இடங்கள்ல வந்து ரேட்டை வந்து பப்ளிக்காக டிஸ்பிளே பண்ணாதது காரணமும் இதுதான். ஸோ இது வந்து காம்பினேஷனுங்க. ஆக்சுவலாக இன்மை பிரச்சனைன்னு வர்றவங்களுக்கு, கவுண்டிங் பிரச்சனை, மொட்டிலிட்டி பிரச்சனைன்னு வர்றவங்களுக்கு 4 பாட்டில் இப்போ கொடுக்குறோம். இது 4, அதாவது இது 2 காலையில் சாப்பிட்ற மாதிரிங்க, அதுக்கப்புறம் இது 2 நைட்டில் சாப்பிட்ற மாதிரி கொடுப்போம். இது வந்து மொட்டிலிட்டி பிரச்சனை, கவுண்டிங் பிரச்சனை, ஸ்பெர்ம் கவுண்ட் பிரச்சனைக்கு வர்றவங்களுக்கு இது கொடுப்போம். ஸோ இது என்ன பண்ணுன்னா, உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் அந்த ஃபெர்டிலிட்டியால் சஃபர் ஆகும் போது என்னென்ன சிக்கல்லாம் வருதோ அதெல்லாமே சால்வ் பண்ணுது. ஸோ டாக்டர் சொன்ன மாதிரி 90% நமக்கு சக்ஸஸ் ரேட்ஸ் இருக்குது. அதுக்கு நிறைய ஃபீட்பேக்ஸ் இருக்குது, ரிப்போர்ட்ஸோட இருக்குதுங்க. அப்புறம் 2வது ஸ்டெமினா சப்போர்ட் எனக்கு இல்லை சார், நான் டிரைவராக இருக்கேன், எனக்கு வந்து ரொம்ப டயர்ட்னஸ் ஆகுது, எனக்கு வந்து தாம்பத்தியத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு அது மாதிரி ஒரு நாட்டமே வர மாட்டேங்குது, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, இப்படின்லாம் வர்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு இது 2ம், இந்த பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலரும் இந்த க்ரீன் கலரும், இந்த 2ம் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம். சரிங்களா. ஃபஸ்ட்டு இதை சாப்பிடுங்க. இதுலேயும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரல அப்படின்னா வீக்னஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த பூஸ்டர்னு சொல்லி இந்த ப்ளூ கலரையும் சேர்த்து கொடுப்போம். சரிங்களா. இந்த 2 இல்லை இதையும் சேர்த்து 3. சரிங்களா. இப்போ எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது சார், அதனால எனக்கு வந்து நரம்பு பலவீனம் ஆகுது, ரத்த ஓட்ட பிரச்சனை இருக்குது, அதனால வந்து எனக்கு பெர்ஃபார்மன்ஸில் ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது, தாம்பத்தியத்தில் ரொம்ப பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி வருவாங்க. அப்போ வந்து இது 3த்தையும் கொடுப்போங்க. இந்த 3த்தையும் கொடுப்போம். சிலருக்கு வந்து இந்த இது தேவைப்படாது, இது கொடுப்போம். இந்த 3த்தையும் கொடுப்போம். சரிங்களா. ஸோ அப்போ டயபெட்டிஸ் பிரச்சனை இருக்கவங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இந்த 3 இல்லை அந்த 3 கொடுப்போம். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு வந்து சார் எனக்கு வந்து உடம்பு இன்னும் வெயிட்டும் போடலை, அதாவது ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, எனக்கு தெம்பாவே இல்லை சார் நான் அப்படின்னும் போது இது நாங்கள் இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இது இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் மார்க்கெட்டில். தெரிஞ்ச கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து ஒரு 20 வகையான மூலிகைகள் போட்டிருக்கோம். இப்போ எப்படி ஏபிசி போடுறோம் அது மாதிரி இது நாங்கள் போட்டிருக்கோம். இதில் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குங்க. எனக்கு வந்து காலையில் சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து இது தாராளமாக எடுத்துக்கலாம். இது வந்து பெரியவங்க மட்டும் இல்லை, சின்ன குழந்தைங்க, ஒரு 10 வயசு குழந்தைங்க கூட தாராளமாக எடுத்துக்கலாம். காலையில் வந்து சீக்கிரம் பஸ் வந்துடுது, வேன் வந்துடுது, ஓடணும் அப்படின்னா இதை ஜஸ்ட் நீங்கள் மில்க் ஷேக் மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னாவே டேஸ்டாகவும் இருக்கும். ஒரு சும்மா கொஞ்சம் நாட்டு சக்கரை, முடிஞ்சா கொஞ்சம் ஏலக்காய் போட்டு இது சாப்பிட்டீங்கன்னா டேஸ்டாகவும் இருக்கும், அவ்வளோ பலம் இருக்கும், அவங்களுக்கு பசியும் இருக்காது, மைண்ட் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், குழந்தைங்க நல்லா கவனிப்பாங்க. அதே மாதிரி வேலை செய்கிறவங்க வேலையில் ஃபோக்கஸ் இருக்கும். அதை சாப்பிடாததுக்கான ஒரு இதுவே அவங்களுக்கு தெரியாது, டயர்ட்னஸே தெரியாது. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட். ஆக்சுவலாக எனக்கு சத்து இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு ப்ராடக்ட். ஸோ வந்து 60 வயசுக்கு மேலே வர்றாங்க, சுகர் இருக்குது, அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இது 2த்தையும் நம்ம கொடுப்போம். இது 2த்தையும் கொடுப்போம். இப்படி நம்ம ஒவ்வொருத்தவங்க அதே மாதிரி 60 வயசுக்கு மேலே வர்றாங்க, எனக்கு சுகர்லாம் எதுவும் இல்லை சார், ஆனால் உடம்பு வந்து எனக்கு இன்னும் டயர்ட்னஸாக இருக்குது, இன்னும் எனக்கு பெட்டராக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா இது தாராளமாக எடுத்துக்கலாங்க. சரிங்களா. இது தாராளமாக எடுத்துக்கலாம். சார் எனக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை, உடம்பு இன்னும் நான் மெயின்டைன் பண்ணணும், எனக்கு ஒரு சப்ளிமெண்ட் நான் பார்த்துட்டு இருக்கேன், ஸ்டாண்டர்டான சப்ளிமெண்ட் பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக அதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஜிம்முக்கு போகிறவங்க எனக்கு நிறைய பேர் வாங்குறாங்க. ஜிம்முக்கு போகிறவங்க இது 2த்தையும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு.
அந்த காம்பினேஷன் உங்களுக்கு என்ன சூட்டபிளா இருக்குன்றது எங்கள்கிட்ட பேசும்போது தான் தெரியும். அதனால தான் நாங்கள் நம்பர் கொடுத்து பேச சொல்றோம். இல்லை சார் எனக்கு ரேட்டு சொன்னீங்கன்னா அதுதான் நாங்கள் வந்து பார்ப்போம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்களுடைய வெப்சைட் ootyherbs.com அதுலேயே நாங்கள் ரேட் எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். சில பேக்கேஜஸ் மட்டும் போட்டு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். சரிங்களா, அதை நீங்க பாருங்க. இன்னும் சொல்ல போனா வெப்சைட்ல வாங்குறத விட நேரடியாக நீங்க பார்த்து வாங்கும்போது டிஸ்கவுண்ட்ஸ் நல்லாவே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எதுக்கு நாங்கள் பேச சொல்றோம்னா அதுக்கேற்ற பேக்கேஜஸ் உங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் உங்களை நேரடியாக பேச சொல்றோமே ஒழிய இதில் மறைக்கிறதுக்கு எங்களுக்கு வேற எதுவுமே இல்லை, ரேட்டை மறைக்கிறதுக்கு. அதே மாதிரி நாங்கள் இது ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பேக்கேஜ் பண்ணி இந்த மாதிரி நீட்டா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரௌன் கலர்ல கவர்ல தான் வரும். அதே மாதிரி எந்த விதமான ஒரு அநாகரிகமான வார்த்தைகள் ஒரே ஒரு வார்த்தை கூட இருக்காது. எந்த பேக்கேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட ஜென்ரல் ஹெல்த் தான் இருக்கும். சரிங்களா, ஸோ நாங்கள் ஸ்ட்ரிக்டா சில விஷயங்களை ஃபாலோ பண்றோம். ஸோ எல்லாமே ஜென்ரல் ஹெல்த்துக்கு தான் இருக்கும். சொல்றது மட்டும் இல்ல, உண்மையிலே இது ஜென்ரல் ஹெல்த்துக்கு தான். ஸோ ஒரு மனுஷனோட ஜென்ரல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னா அவனுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆகும். இதுதான் பேசிக்கான சயின்ஸுங்க. சரிங்களா, நாங்களும் இந்த ஃபீல்டில் 3வது ஜென்ரேஷன் நான் இருக்கேன். ஸோ அதனால என்னால் இதை வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியும். சரிங்களா, ஸோ டாக்டர் வந்து 40 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ ஒரு மனுஷனுக்கு ஜென்ரல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுதுன்னா அவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் நேச்சுரலா இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி சில மூலிகைகள் நாங்கள் ஸ்பெஷலாக வந்து மொட்டிலிட்டி பிரச்சனைக்கு, கவுண்டிங் பிரச்சனைக்கு நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பேசி உங்களுடைய ரிப்போர்ட் எங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும்.